என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில், நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். ஒரு மனிதன் மிக சாந்தமுள்ள ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். மற்றும் ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? முற்கோபியாய் காணப்படுகிறான். இன்றைக்கும் நாம் சில பேரை இப்படி பார்க்க முடியும். சில பேரை இல்லை, பல பேரை பார்க்க முடியும். சில பேர் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. தங்களுக்கு விரோதமாக மற்றவங்க என்ன பேசினாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, ரொம்ப நிதானமாக காரியங்களை கையாள்வாங்க, ரொம்ப நிதானமாக பேசுவாங்க. பதட்டை பற்றி எந்த வார்த்தையும் தவறாக பேசிட மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் சில பேரை நம்ம பார்க்க முடியும், சட்டுன்னு அவங்களுக்கு கோபம் வரும். அதான் முற்கோபிகள். இந்த இரண்டு பேருடைய காரியங்களும் அந்த முடிவும் எப்படி காணப்படும் என்பதையும் கர்த்தருடைய ஆவியானவர் அதே வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், நீடிய சாந்தம் உள்ளவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? புத்திமானாய் காணப்படுகிறான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இது மெய்தானே? நீடிய சாந்தம் உள்ளவங்க ரொம்ப பொறுமையாக காரியங்களை கையாளுறதுனால பதட்டப்பட்டு எந்த வார்த்தையும் தவறாக பேச மாட்டாங்க, ரொம்ப ஞானமாக பேசுவாங்க. அதே சமயத்தில் முற்கோபிகள் என்ன செய்கிறார்களாம்? புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறார்கள். பாருங்கள், சில பேருக்கெல்லாம் கோபம் வந்துடுச்சுன்னா என்ன பேசுகிறோம், அவங்க வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. பாருங்கள், யாரை பற்றி நம்ம இப்படி பேசுகிறோம், யாருக்கு முன்பாக இப்படி பேசுகிறோம், அதெல்லாம் குறித்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. பெற்றோர்களையும் சில பிள்ளைகள் தூஷித்து பேசுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் தூஷித்து பேசுவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு முற்கோபம் வந்துவிட்டது. அவங்க வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை புறப்பட்டு வருகிறது என்பதே அவங்களுக்கு தெரியாத ஒரு நிலை காணப்படுகிறது. அருமையான மகனே, அருமையான மகளே, நீ இதில் எந்த ரகத்தில் காணப்படுகிறாய் என்பதை நிதானித்துப்பார். உன் குடும்ப வாழ்க்கையில் நீடிய சாந்தத்தை எப்பொழுதுமே கை கொள்ள ஆரம்பியுங்கள். அதில் தேவனுடைய ஞானம் அந்த இடத்தில் விளங்கத்தக்கதாய் கர்த்தர் அங்கு மகிமைப்பட ஆரம்பிப்பார். முற்கோபத்தினால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. அதனால் கூச்சலும் குழப்பமும் சமாதான கேடுகளும் தான் அந்த இடத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, இனி நான் நீடிய சாந்தமுள்ள ஒரு மனிதனாய், மனுஷியாய் காரியங்களை கையாள எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்க ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.